அந்த கருப்பு மேகம் மழை பொழிஞ்சுட்டா வெளுத்து போயிடும். எங்க கண்ணன் எவ்வளவு கருணை மழையை நம் மீது பொழிந்தாலும் இன்னும் இன்னும் கருப்பா இருந்து கருணை மழை பொழிஞ்சுட்டே இருக்கானே ஒழிய போதும் என்று அவன் வெளுத்து போவதே இல்லை. அதனால அந்த கார்மேகத்தை விட மலிந்து அதிகமாக இருக்கக்கூடிய மேனிய நிறம் கொண்டவன் அந்த கண்ணன். அந்த கண்ணபிரானை யசோதை எப்படி நீராட்டினா? உகந்து. உகந்து என்றால் அன்பு செலுத்தின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா யசோதை திடீர்னு கிருஷ்ணனை கேலி பண்றா, கிண்டல் பண்றா, அப்புறம் பிடிச்சி இழுக்கிறா. இதை பார்த்ததும் மேலோட்டமா படிப்பவர் என்ன யசோதை இப்படி எல்லாம் கிருஷ்ணனை திட்டுகிறாள் அப்படின்னு ஏதாவது ரொம்ப எமோஷன் ஆயிட்டா அப்படியெல்லாம் ஆகாதீங்கோ. இது பக்திங்கிற எமோஷன்ல உச்சத்துல இருக்கா யசோதை. அந்த அன்பின் மிகுதியில ஒரு உரிமையோடு பகவானை அழைக்கிறாள். அதனால இது உகந்து செய்யப்பட்ட விஷயமே ஒழிய இது வெகுண்டு கோபத்தில் செய்யப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால உகந்து அந்த கண்ணபிரானை உகந்து அவன் மீது அன்பு செலுத்தி யசோதை என்ன பண்ணாலாம்? வார்மலி கொங்கை அசோதை மஞ்சனம் ஆட்டிய ஆற்றை. வார் என்றால் மேலாடை கச்சுன்னு அர்த்தம். மலி என்றால் அதில் அடங்காது வளர்ந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். கொங்கை என்றால் திருமார்பகம்னு அர்த்தம். அப்போ வார்மலி கொங்கை அசோதைனா அவளுடைய மேலாடைக்குள் அடங்காதபடி வளர்ந்து இருக்கக்கூடிய மார்பகத்தை உடையவள். என்னப்பா அது? இந்த மாதிரி யசோதையை சொல்லலாமா? கேட்கும் போதே கொஞ்சம் சில பேர் புருவத்தை உயர்த்தி பாப்பா. என்ன ப்ராப்ளம்னா நாம வேறு கோணத்துல சிந்திப்பதாலதான் இந்த பிரச்சனை. பெரியாழ்வார் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, யசோதைக்கு கிருஷ்ணன் மீது காதல் பொங்கி வரதான். உள்ளத்திலே பகவான் மீதான அன்பு பொங்கி வருவதாலே அவளுடைய அந்த மார்பகம் என்பது மேலாடைக்குள் அடங்காதபடி அதிலிருந்து கண்ணன் மீது உள்ள பாசத்தால் பால் பொங்கி வருது, அன்பு பொங்கி வருது. அதுதான் வார்மலி கொங்கை யசோதையை ஒழிய நாம எப்போதுமே பக்தி இலக்கியங்களை பார்க்கும்போது நாம மற்ற இடங்கள்ல கேள்விப்பட்ட விஷயத்தோடு தயவு செஞ்சு அதை பொருத்தி பார்க்க கூடாது. உலகியல் கண்ணோட்டத்திலையும் பார்க்க கூடாது, உடல் ரீதியாகவும் பார்க்க கூடாது. அதனால அந்த அன்பு பொங்கி வருவதாலே அன்பு பொங்கும் யசோதை இல்லையா, அந்த அன்பு பொங்கி வருவதன் அடையாளமாக அந்த மேலாடை என்னும் கச்சுக்குள் அடங்காதபடி இருக்கக்கூடிய மார்பகத்தை உடையவள் என்று பெரியாழ்வார் வர்ணித்திருக்கிறார். அதனால இதை அன்பு என்ற கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வார்மலி கொங்கை யசோதை, அன்பு பொங்கி வரும் யசோதை மஞ்சனம் ஆட்டிய வாற்றை. மஞ்சனம் என்றால் திருமஞ்சனம், நீராடுதல். ஆட்டிய அப்படின்னா கண்ணனை நீராட்டிய, நீராட செய்த. ஆற்றை, ஆறு அப்படின்னா விதம்னு அர்த்தம். ஆற்றைனா அந்த விதத்தை, யசோதை கிருஷ்ணனை நீராட்டிய விதத்தை என்னென்னலாம் சொன்னா, புழுதி நீங்கணும்னா, அன்ப சொன்னா, உனக்காக பிரசாதம்லாம் தயாரிச்சு வச்சிருக்கேன்னா, இப்படி ஒன்னொன்னு சொல்லி கடைசியா நப்பின்னை பேரை சொல்லி நீராட்டிய ஆற்றை, அந்த நீராட்டிய விதத்தை, மஞ்சனமாட்டிய ஆற்றை